நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் களை கட்டிய காம்பிஸ்டா டிவின்டிபை என்ற தலைப்பிலான புதிய கண்டுபிடிப்புகளுக்கான தனித்திறமை போட்டிகள் நடைபெற்றது. திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட கலைக்கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று படைப்புகளை சமர்ப்பித்தனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் உலகம் ஒரு குடையின் கீழ் வந்துவிட்டது. தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் மனித குலத்தை புதிய உலகிற்கு கொண்டு சென்றுள்ளது. அன்றாட வாழ்வில் இன்றியமையாத சாதனமாக கணினி பயன்பாட்டில் உள்ளது. வணிகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், தொலைத்தொடர்பு, விண்வெளி பாதுகாப்பு என பல துறைகளுக்கும் கணினி பயன்படுகின்றது. வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்த பயன்படுகின்றது. கணினி வழியாக தேவைப்படும் அனைத்து தகவல்களையும் நமக்கு அளிக்கின்றது. அலுவலகங்களில் தேவையான முக்கிய விவரங்களை சேர்த்து வைக்கவும் பாதுகாக்கவும் துணை புரிகின்றது. நல்ல பொழுதுபோக்கு சாதனமாகவும் கணினிகள் பயன்படுகின்றது. கணினி பற்றியும் அதன் இயக்கத்தை பற்றியும் அறிந்து அதனை சரியான வழியில் பயன்படுத்தினால் அதன் முழு பயனையும் அடையலாம் என்ற நோக்கில் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் கணினி அறிவியல் துறையின் சார்பில் காம்பிஸ்டா டிவின்டிபை என்ற தலைப்பிலான புதிய கண்டுபிடிப்புகளுக்கான தனித்திறமை போட்டிகளை நடத்தினார்கள். இந்த போட்டியில் திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரிகளான ஹாஜி கர்த்தாராவுத்தர் கல்லூரி, மேரி மாதா கல்லூரி, ஜிடிஎன் கல்லூரி, திரவியம் கல்லூரி, எம்விஎம் கல்லூரி, காந்தி கிராமிய பல்கலைக்கழகம், எஸ்எஸ்எம் கல்லூரி, பார்வதீஸ் கல்லூரி, பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கல்லூரி, ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி, பழனி ஆண்டவர் கல்லூரி, புனித அந்தோணியார் கல்லூரி, கேபிஎன் கல்லூரி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கலைக்கல்லூரிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் கீதா தலைமை வகித்தார். கணினித்துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் முகமது இக்பால் மன்சூர் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். மேலும் அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் லதா, முனைவர் சின்னச்சாமி, முனைவர் கார்த்திகேயன், முனைவர் அமுதா, முனைவர் திலீபன், முனைவர் பூபதி மற்றும் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி கட்டுரைகள், வினாடி வினா, கணினி விழிப்புணர்வு ஓவியம், மின் குப்பை மேலாண்மை, புதிய செயலிகள் கண்டுபிடிப்பு, மின்னூட்ப பயன்பாடு குறித்த விளக்கம் செய்து காட்டினார்கள். முடிவில் சிறந்த கணினி கண்டுபிடிப்பாளர்களுக்கு பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கங்களை நிலக்கோட்டை கல்வியாளரும் பிரபல மருத்துவருமான செல்வராஜ் வழங்கினார். இந்த கம்ப்யூட்டர் டிவின்டிபை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் முனைவர் லதா கூறும்போது, இந்த நிகழ்ச்சி மாணவிகளின் கணினி அறிவியலில் உள்ள ஆர்வத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கணினித்துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் முகமது இக்பால் மன்சூர் கூறும்போது, கிராமப்புற மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் துறையில் உள்ள போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் இந்த கம்ப்யூட்டர் டிவின்டிபை பயனுள்ளதாக அமைந்துள்ளது என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று அரசு மகளிர் கலைக்கல்லூரி நிலக்கோட்டையில் காம்பிஸ்டா 2025 ப்ரோக்ராம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 25 கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புற மாணவ மாணவியர்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த கல்லூரியில் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மென்பொருள் சம்பந்தப்பட்ட, கணினி சம்பந்தப்பட்ட போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முக்கியமாக இந்த தலைமுறை மாணவ மாணவியர் அவர்களுடைய தனித்திறமைகளை, அறிவியல் சார்ந்த தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் பொருட்டு அனைத்து போட்டிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகளுக்கு தலைமை தாங்கி முதல்வர் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் கணினி அறிவியல் துறை தலைவர் முகமது இக்பால் மன்சூர் அவர்கள் சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த துறை சார்ந்த அனைத்து பேராசிரியர்களும் மிகச் சிறப்பாக பங்கேற்று கொண்டிருக்கின்றனர். பங்கேற்று மாணவ மாணவியரை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போட்டிகளுக்கு சிறப்பாக செய்து முடிப்பதற்கு மற்ற துறை தலைவர்கள் அவை சின்னச்சாமி அவர்கள், லதா அவர்கள், முனைவர் திலீபன் அவர்கள், முனைவர் கார்த்திகேயன் அவர்கள், முனைவர் பூபதி அவர்கள் இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர். போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு டாக்டர் செல்வராஜ் அவர்கள் இன்று பரிசளிக்க உள்ளார். எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள்? திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 500 மாணவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை, திண்டுக்கல் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் கலந்துகிட்ட மாணவிகள் என்ன மாதிரியான மென்பொருள்கள் பயிற்சி எடுத்தவங்க, எப்படி அதை வெளிப்படுத்தும்? கணினி அறிவியல் சம்பந்தப்பட்ட படிப்பை பயிலும் மாணவர்கள் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது மென்பொருளாக செல்போன், கம்ப்யூட்டர், அனைத்து வகையான மென்பொருள் சம்பந்தப்பட்ட ஏஐ டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
அதற்கான போட்டிகளில் வந்து பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க புதுமையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கட்டுரைகளையும் அது சம்மந்தப்பட்ட டிராயிங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ் அதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த காம்போஸ்டா 25 வந்து மாணவிகளுக்கு எந்த வகையில் உறுதுணையாக இருக்கும்? அவங்களோட தனித்திறமையை வளர்ப்பதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கணினி அறிவியல் துறையின் காம்பெஸ்டா 25 இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல் பல்வேறு மாவட்டத்திலிருந்து 25 கல்லூரிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 500 மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது கிராமப்புற மாணவர்களிடையே தனித்திறமையை, கணினி சம்பந்தமான திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் மற்றும் சிட்டியில் உள்ள மாணவர்களுக்கு போட்டியாக அவர்களை தயார்படுத்துவதற்கும் இந்த இது காம்பெஸ்டா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரி. இது முதலாக நம்ம கல்லூரியில் சிறப்பாக நம்ம துறையை சார்ந்த பேராசிரியர்கள் நடத்தி ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு துறை தலைவர்கள் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் சின்னசாமி சார், டாக்டர் கார்த்திகேயன் சார், டாக்டர் திலீபன், டாக்டர் லதா, டாக்டர் பூபதி சார், அனைத்து துறை தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் இந்த இது காம்பெஸ்டாங்கிறது மாணவர்களுடைய கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி மற்றும் கோடிங், இது வினாடி வினா, இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போட்டியில் வெல்பவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது. இதை டாக்டர் மருத்துவர் ஐயா செல்வராஜ் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.